இந்த ஜூலை மாதத்திலே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ மௌனமாயிரு. உன்னுடைய காரியம், நீ என்னுடைய சமூகத்தில் அழ வேண்டும். நீ என்னுடைய சமூகத்தில் போராட கற்றுக்கொள். உனக்காக பட்டயத்தை நான் எடுத்துக்கொண்டு உன் சத்துருவுக்கு விரோதமாய் எதிர்ப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து நம்முடைய ஜீவனை முடிக்கிற காலங்கள் முழுவதும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்பார்கள். ஒரு பக்கம் மனிதர்கள் மூலமாய் சத்துரு எழும்புவான், சூழ்நிலைகள் மூலமாய் சத்துரு எழும்புவான், சிந்தனைகளில் மாம்சத்திலே தோன்றுகிற பலவிதமான பாவத்தின் மூலமாய் சத்துரு எழும்புவான், மந்திரவாதத்தின் மூலமாய் சத்துரு எழும்புவான், பில்லி சூனியத்தின் மூலமாய் சத்துரு எழும்புவான். ஏன் இப்படி சொல்லட்டுமே, நம்முடைய வீட்டிற்குள்ளே இருந்தே ஒரு சில மனிதர்களை சத்துருவானவன் யூதாசை போல பயன்படுத்தலாம். எதற்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன். நீ எதற்கும் பயப்படாதே. உன்னை உன் தேவ சமூகத்தில் அர்ப்பணி, உன் சரீரத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணி, உன் ஆவி ஆத்துமாவை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணி. இந்த மாதத்திலே முதலாம் நாட்களிலே கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. Download ShareChat.